வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோவை எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொல்லேஜ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதில் கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஒரு 9 ஃபோட்டோஸ் இல்லைனா 8 ஃபோட்டோஸ் அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. கீழே 9 கேன்வாஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் 9:16 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. கீழே லே அவுட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து செகண்ட் லே அவுட்டை கொடுத்துக்கோங்க. செகண்ட் லே அவுட்டை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ உங்களோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுமோ அதெல்லாம் கரெக்டாக வந்துட்டு அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே கரெக்டாக ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரியுதான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபோட்டோஸை டச் பண்ணி அதை ஜூம் பண்ணணுன்னாலையும் கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே ஓம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கடைசி எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே டியூரேஷன் எத்தனை செகண்ட் வேணுமோ உங்களுக்கு அத்தனை செகண்டுக்கு வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஃபில்டரை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். லைட்னஸ்னு இருக்கும், அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், அதையும் ஃபுல்லாக மைனஸ் கொடுத்துருங்க. கான்ட்ராஸ்ட்டுன்னு இருக்கும், அதையும் ஃபுல்லாக -50 வந்து கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் இமேஜஸ் வந்து இருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பிப்புன்ற ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்துட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் இருக்கும். அந்த சேனலில் போய்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி இமேஜ் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ கரெக்டாக அந்த அளவுக்கு செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் கீழே பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ கலரிங்காக செட் பண்ணால் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் சர்க்கிள் ஷேப் ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவில் கரெக்டாக உங்கள் ஃபேஸ் தெரிகிற மாதிரி வந்துட்டு அந்த அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜை வந்து அந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இப்போ கீழே அந்த ப்ளூ லைட் மேலே ஒரு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி செட் ஆகிடும். அது வேணும் அப்படின்னா நீங்கள் அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதோட சைஸை உங்களோட ஃபோட்டோவோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த லைட்டிங் மேலே ஒரு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ உங்கள் ஃபோட்டோவை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லைட்டிங் மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ கீழே வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு கீழே அந்த ஃபோட்டோஸ் கீழே இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிடுங்க. எகைன் பிப் ஐகானை செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணி இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு மியூசிக் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓனாக எந்த மியூசிக் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராகவே ஷோ ஆகும். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.